பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டு பிடித்தீர். கண்ணின் மணி போல காத்து கொண்டீர், கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஸ்நேகம் பெற்றினையா, கனம் பெற்றினையா. உந்தன் பார்வைக்கு அருமையானேன், ஸ்தானாதிபதியானேன். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் பார்ப்போம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கிறல அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. இந்த நேரத்தில் இந்த யூடியூப் மூலமாக இந்த செய்தியை கேட்க தங்களை அர்ப்பணித்து இந்த சேனலில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இணைந்து உங்களை நோக்கி பார்க்குறோப்பா. இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தாலும் அன்றை மூளைக்கு தல்லை கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறபடினால் நீர் எங்களை கை தூக்கி எடுக்கிறீரப்பா. தாழ்மையில் நினைத்து பார்க்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவாய் நடத்தின தேவனுக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு தெய்வமே, இன்றும் ஒரு வார்த்தைகளால் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் இன்னும் கிட்டிச்சேர கிருபை தருவீராக. மது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு தங்கீரும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நீதிமான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறவர். நீதிமான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறவர் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். சங்கீதம் 18:36 சொல்லுகிறது, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய கால்கள் வழுக்காதபடிக்கு, பொதுவாக நம்ம தண்ணியெல்லாம் மழை பெஞ்சு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளுற வரைக்கும் தாண்டி நம்ம போகிற வரைக்கும் சில கல்லெல்லாம் அப்படி அந்தந்த இடத்துல அப்படியே போட்டிருப்பாங்க.
ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், இந்த கல் மேலே கால் வச்சா ஒரு வேளை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படி யோசித்து பார்ப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட பாதையை நம்ம கடந்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது. அப்படின்னும் போது என்ன செய்வோம், கால்களை பயபக்தியாக நம்ம அந்த ஒரு கால் வச்சு அடுத்ததை வச்சு அடுத்த கல்லில் அப்படியே நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேருவோம். அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கையை போல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழி, அந்த கல் எப்படி அந்த தண்ணிக்குள்ளே சேறு சகுதியமாக இருக்குது, தண்ணிக்குள்ளே அந்த ஒரு சின்ன செங்கல் மாதிரி அப்படி போட்டிருக்காங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. ஆனாலும் என் கால்கள் வழுவாத படிக்கு அந்த வழியை நீர் அகலமாக்கினீர். அது பார்க்குறதுக்கு குறுகலாக இருந்தாலும் நம்ம கால்களை வைக்கும்போது நம் பாதங்களுக்கு உகந்ததாக இருக்கும். ஒரு பாதம் அப்படி அடங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நம்ம அப்படி வைத்து நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் கூட இந்த அதிகாலை பொழுதில் சொல்கிறாரு, நீ நடக்கும்படிக்கு உன்னுடைய வழிகளை திருத்துகிறவன் நான், உனக்கு முன்னாக போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறவன் நான். ஏன்னா எல்லாருக்கும் பாருங்கள், பாதம் என்பது ரொம்ப ஒரு அற்பமாக ஒருவேளை நினைக்கப்பட்டாலும் அந்த பாதம் தான் மெயினாக நம்முடைய சரீரம் முழுவதுக்கும் ரொம்பவும் தேவையான ஒன்று. கால்கள் நடக்க முடியலன்னா என்ன ஆகுறது, சரீரம் முழுவதுலேயும் நிறைய அந்த ஆர்கன்ஸு எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. நம்முடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாமே தசைகள் கூட அப்படி டைட் ஆகிட்டு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது இந்த முக்கியமான இந்த பாதம் நம் சரீரம் முழுவதையும் தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டு இருக்கிற அந்த பாதம், அந்த பாதத்துக்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தூதர்களை வைத்து காத்து கொள்ளுகிறார். அப்போ நம்ம நடக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன, தூதர்கள் தங்கள் கரத்தில் ஏந்தி கொள்ளுகிறார்கள். அப்படி நான் நடக்கிறேன் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முன்னேறி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இது ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்த்தோம்னா நமது பாதையில் ரொம்ப விசாலமான பாதை ஒன்றும் கிடையாது. சிலருடைய வாழ்க்கையில் எப்போவுமே இடுக்கமான பாதை தான். ஒருவேளை அதை ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா தேவனுக்கு கிட்ட போய் நம்ம சேரணும்னா இப்படிப்பட்ட பாதை தான், வேறு பாதையை நம்மளுக்கு இருக்க முடியாது. அதனால சரி பிரயாசப்பட்டு போவோம், முன்னேறி செல்வோம்னு சில பேர் முன்னேறி சென்று கொண்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நான் என் கண்ணின் மணி போல காப்பாற்றி வருகிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், ஆதலால் உன்னை சுற்றிலும் இருக்கிற உன்னுடைய சத்துருக்கள் மகிழ்ந்து களி கூறாதபடிக்கு இன்று நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், நீ நடக்கும் பாதைகளிலே உன் கால்கள் வழுவாத படிக்கு நான் அதை அகலமாக்குகிறேன். நீ நடக்கும்போது மட்டும் அது உனக்கு அகலமாக இருக்கும், இன்னும் ஸ்பேஸ் இருக்கும். இனி பாதம் வச்சிட்ட பிறகு கூட இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கும் என்று கர்த்தர் நம்ம மேலே மனதுருகி சொல்லுகிறார். சங்கீதம் 94:18 வாசிக்கும்போது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று நாம் பார்க்குறோம். கால் சறுக்கும்போது, இதை நம்ம மொசைக் தரையெல்லாம் போட்ட தரைகளில் தண்ணி கொஞ்சம் லைட்டாக பட்டால் கூட என்ன செய்யும், கால் சறுக்கிட்டு போகும். ஆனாலும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சோஃபா, ஏதோ ஒரு சேர், ஏதோ ஒரு கதவு, அது நம் கரங்கள் பற்றி கொள்ளும்போது அப்படியே நம்ம நின்று விடுகிறோம். அதுபோல தான் தேவ கிருபை நம்ம மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் சொல்கிறாரு, உன் கால் சறுக்குகிறது, அவ்வளோதான் நான் சொல்லும்போது என் கிருபை உன்னை தாங்கி கொள்ளுன்னு சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தை நமக்கு எல்லா விதத்துலேயும் சூட்டபிளாக இருக்கும். ஒரு வேளை ஃபைனான்ஷியலி கூட நம்ம கஷ்டப்படலாம். எப்படி அந்த ஏழை விதவையாக இருந்த தீர்க்கதரிசிகளின் மனைவி, அவ்வளோதான் இனி நாளைக்கு என்னுடைய மகன்களே கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இன்னும் அந்த கடனை எனக்கு அடைக்க திராணி கிடையாது, அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கும்போது தேவ பிள்ளை அந்த இடத்துல அனுப்பி ஆலோசனை கொடுக்க வைத்து அந்த கடன் சுமையிலேருந்து வெளியே வருவதற்கு எவ்வளவு அழகான வழியை காண்பித்தாரோ, அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களை கால் சறுக்குகிறது அப்படின்ன உடனே சறுக்குகிற போதே என்ன ஆகும், எதிரிகள் எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நேரம் உன்னை முற்றிலுமாக நீ அப்படியே விழுந்து விடாதபடி என் கிருபையினால் நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 37:30-40 கூட நம்ம வாசிக்கும்போது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆனால் இந்த நீதிமான் மேலே தான் துன்மார்க்கன் என்ன செய்கிறான், கண் வைக்கின்றான்.
ஏன்னா அவர்களோடு கூட துன்மார்க்க உலையில் நாம் விழாதபடி இருக்கிறதுனாலேயே அவர்கள் நம்மை ஒருவேளை பகைக்கக்கூடும். அவளுடைய வழிகள் வேறு மாதிரி இருக்கும்போது, நம்மை விட அவர்கள் வேறுபட்ட ஒரு வழியில் போகும்போது எப்படி இந்த பாதையில் அவங்களால் மட்டும் நடக்க முடிகிறது, எப்படியாவது இவர்களுக்கு ஒரு உபத்திரவத்தை கொடுக்க வேண்டும் என்று சில நேரங்களில் மனுஷ சத்துருக்கள் எழும்பக்கூடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். தாவீது யாருக்காக போர் செய்தார், யாருக்காக எவ்வளவோ வெற்றியை சம்பாதித்து கொடுத்தாரு. ஆனால் அந்த சவுல் என்ன செய்கிறாரு, பொறாமையினால் தாவீதை கொல்ல வகை தேடினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரோ அவனை அவன் கையில் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து நீ அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். எவ்வளோ காரியங்கள் நம்ம காத்திருக்கோம் பாருங்கள். எப்படித்தான் நம்ம வெளியில் வர்றது, இவ்வளோ படிகள் ஏறினா தான் நான் அடைய வேண்டிய அந்த லெக்கில் கொஞ்சம் அடைய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழிகளை நீ கைக்கொள். எவ்வளவு நாள் வரைக்கும் வழியை கை கொள்வது, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். நீ எதுக்கு ஆசைப்படுகிற, என்ன வாஞ்சை இருக்குது, உனக்காகவே தேவன் யாவையும் செய்வார். வருஷத்தின் முதல் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுமா, பூமியை விசாரித்து கொண்டே இருக்கும், நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை வலி வேதனைகள், எவ்வளவோ ஏக்கங்கள் எல்லாம் சுமந்து நாம் வாழ்கிறோம்ல. என்றைக்கு என் சுமையிலேருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தா நான் அநேகருக்காக ஜெபம் பண்ணுவேன், இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் மனசில் நினைப்பீங்க இல்லை, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு முடியலையே என்று கதறுகிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பூமியை நீ சுதந்திரிப்பாய். நீ என்ன செய், துன்மார்க்கனை பார்க்காத, அவன் வார்த்தைகளை பார்க்காத, நீ என்னை நோக்கி பார்த்து என் கற்பனைகளை கை கொண்டால் அந்த பூமியை நீ சுதந்திரிக்கும்படி நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். சில நேரம் நமக்கு மலைப்பாக இருக்கும், இது எப்படி நடக்கும், என்னால் முடியுமா என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேலே நோக்கமாய் இருக்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனிமையில் ஆண்டவர் பாதத்தில் நம்ம அமரும்போது, தனிமையாக இருக்கும்போது தேவ பிரசன்னத்தை அதிகமாக நம்ம அதை ருசிக்கிறதுக்கு ஆரம்பிக்க வேண்டும், அறிக்கை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சில நேரத்தில் பொல்லாத சத்துரு தனியாக இருக்கும்போது தான் அவன் தன்னுடைய வீரியத்தெல்லாம் பெருசாக காண்பிக்கிறது போல் வருவான். ஏன்னா எந்த விதத்துலேயும் ஒருத்தரை மடக்க முடியலன்னா ஏதாகிலும் ஒரு சில தந்திரங்களை அவன் பயன்படுத்தக்கூடும். அந்த நேரமெல்லாம் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல நாம் கதறினோம்னா, அந்த தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது, தேவனுடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளும் போது, அந்த சாத்தான் அந்த இடத்துல நிற்கவே முடியாதபடி அவன் ஓடி போய் அவன் நம்மை விட்டு தூரமாய் ஓடி போகிறத நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லுகிறது, துன்மார்க்கன் கையிலே நான் உன்னை விட மாட்டேன், அவன் வார்த்தைகளால் நீ சோர்ந்து போகாத என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை உன் கண்கள் காணும் என்று சொல்லி. சில நேரங்களில் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு நல்ல ஒரு தூய்மையான பாதையில், நியாயம் நீதி நிறைந்த பாதையில் போவோம். ஆனால் நம்முடைய குடும்பம் மட்டும் படிப்படியாக தான் முன்னேறி போயிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்படி தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களோ தெரியாது, நிறையா பெரிய பணக்காரலாம் பெரிய சொத்து சுதந்திரங்களோடு இருக்கும்போது நம்ம கூட ஒரு சில நேரம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கன் என்ன செய்கிறான், அவன் பச்சை மரத்தை போல, தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழைத்தவனாய் இருந்தான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். அவனை தேடி பாருங்க, அவன் அங்கே இல்லவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் யாரை நோக்க வேண்டும்? உத்தமர்களை நோக்க வேண்டும், உத்தமனை நோக்க வேண்டும். உத்தமனை நோக்கி 37ஆம் வசனம் சொல்லுது, செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய
முடிவு எப்படிப்பட்டது? சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிப்புண்டு போவது தான், அறுப்புண்டு போவது அவர்களை முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மனம் சோர்ந்து போகவே கூடாது. இன்றைக்கி கூட நம்ம உபவாச நாளைக்கு நம்ம ஆலயத்துக்கு போவோம். ஆலயத்துக்கு போகும்போது நம்ம எழும்பின நேரத்துலேருந்தே அந்த ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி நம்முடைய மூடெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி உபவாச ஜெபம் நான் பண்ண போகிறேன். காலையில் இருந்தே அப்படி இல்லைன்னா நம்ம அந்த 11 மணிலேருந்து 1-2 மணி நேரம் 10 ஆண்டவர் சமூகத்தில் காலையில் நம்ம அதிகாலை துவங்கியே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு பாவ அறிக்கை செய்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு நேரம் கிடைக்கும் போது ஒரு சில வசனங்கள் வாசித்து கொண்டு இப்படியே நம்ம அந்த மூடோடையே நம்ம வரும்போது பாருங்கள், ஆலயத்திற்கு வரும்போது நாளைய தினத்தின் உபவாச ஜெபத்தின் அந்த ஒரு சின்ன சிங்கிள் பகுதி கூட உங்களுக்கு பிளெஸ்ஸடாகவே இருக்கும். ஏன்னா தேவ ஊழியர்கள் அதற்காக ஆயத்தமாகி தேவனது வார்த்தைகளை சுமந்து கொண்டு வருவாங்க, தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்து கொண்டு வருவாங்க. அப்போ பாருங்க, அவங்க அந்த மாதிரி தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டா ஒன்றுமே சொல்ல தெரியாது தான். நீதிமான்கள் சிங்கத்தை போல இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் ஊழியக்காரர்கள் தேவன் கொடுக்குற வார்த்தை கிடைச்சா எப்படி வருவாங்க? சிங்கத்தை போல தைரியமாய் வந்து உங்களுக்காக வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் துதிக்கும் போது விடுதலை, ஆராதிக்கும் போது விடுதலை, முதல் ஜெபத்தில் விடுதலை, வார்த்தைகளை கேட்கும்போதே ஆவியானவருடைய விடுதலை, இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம அநேக குறிப்புகளுக்கு ஜெபித்து ஒரு மன நிறைவோடு நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்னாளை போல நான் ஜெபிச்சிட்டேன், ஜெபத்தை கேட்டுட்டார், நான் சமாதானத்தோடே போவேன் என்று சொல்லி அன்னாள் போய் வீட்டுக்கு போய் துக்கமுகமாக இராதபடி போஜனம் பண்ணி மகிழ்ந்திருந்தாள். அதுபோல் நமக்கு நாளைய தினம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு ஆயத்தம் தேவை. இந்த நாளிலிருந்தே ஆயத்தம் தேவை, அதிகாலை தொடங்கி ஆயத்தம் தேவை. அதனால் நாம் இந்த நாளை நாம் அப்படி அனுசரிப்போம். கர்த்தர் நம்மை பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்ய வைப்பார். 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். அவருடைய நமக்கு உள்ள மீட்பெல்லாம் யார்கிட்ட வந்து வரும்? அவரால் வரும். சில நேரம் நம்ம சரியில்லை, உடம்பு சுகம் இல்லாமல் போயிட சில சந்தர்ப்பங்கள் வரலாம். ஒருவேளை கிளைமேட் சேஞ்சஸாக இருக்கலாம், பொல்லாத சத்துருடைய போராட்டத்தினால சில நேரம் அப்படி காணப்படலாம். ஆனால் ரொம்ப முடியல நம்ம ஒரு சில நேரங்கள் மாத்திரை போட்டாலும் ஆனால் நமக்கு தெரியும் இது எந்த காரியத்தினால வந்தது. சில நம்ம சரீரத்தை நாமே அழித்து கொள்வோம். அது சரியான நேரத்துக்கு சாப்பிடவே மாட்டோம். உபவாசிக்கிற நாள் பரவாயில்ல, நான் மற்ற நாள் கூட நான் சில நாட்கள் அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடாம மத்தியான சாப்பாடை ஈவினிங் 4-5 மணிக்கு சாப்பிட்டுட்டே இருந்தேன். அது கடைசியில் ஆச்சுன்னா வயிறில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ இது மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறது? மறுபடியும் நம்ம கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் பண்ணி இப்போ அந்த நேரத்தில் ஒருவேளை சில நேரம் அந்த ஒரு ஜெலுசிலோ ஏதோ ஒரு மாத்திரைகள் கூட எடுக்கலாம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் இது என்னுடைய தவறுன்னு சொல்லி. அப்போ அந்த தவறுக்காக தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு சில நேரங்களில் நாம் ஆண்டவர்கிட்ட ஏதாகிலும் என்கிட்ட ஒரு பிள்ளை இருந்தால் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை தள்ளும்புகளால் சுகப்படுத்தும் என்று சொல்லும்போது கர்த்தர் சுகம் தருவார்ல. அப்போ நம்முடைய ரட்சிப்பு எங்கேருந்து வருது? ஒரு ஃபார்மசிலேயோ ஒரு டாக்டர்கிட்டையோ இருந்து வர்றது கிடையாது, தேவாதி தேவன்கிட்ட. ஆனால் முடியாத நிலைமையில் நம்ம 1-2 எடுக்கிறோம்ல, அது தேவன் என்ன செய்கிறார்? ஆண்டவரே இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது, இதில் அடிக்ஷன் வந்துடக்கூடாது என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். எல்லாருக்குமே விடுதலை மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ எதுக்காக ஜனங்கள் எவ்வளோ கஷ்டமான பாதைகளில் போகிறாங்க? கிட்னி ப்ராப்ளத்தில் கூட கஷ்டப்படும் போது டயாலிசிஸ் தான் கடைசியில் தான் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அந்த ஸ்டேஜில் தான் அனுப்பப்படுவாங்க பேஷண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டே இருப்போம். நிறைய கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே இருப்போம். சில ஒரு கிறிஸ்டியன்ஸ் ஒன்றா நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசும்போது சொல்லுவோம், இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று சிகிச்சை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? இது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பெயின்ஃபுல். அப்படியே ஒரு 4 hours 5 hours அப்படியே படுக்கிறது எவ்வளோ பெயினாக இருக்குது, வலி வேதனையாக இருக்குது. இந்த ஊசி போட்டு அந்த பிளட்டு போகும்போது வெளியெடுக்கும்போது அதில் சிந்துற அந்த ரத்தம் அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும். ஏதாவது விடிவு காலம் வருமா என்று சொல்லி வந்தால் நல்லா இருக்குமே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை உலகத்தில் இதெல்லாம் இனி வரதா இருக்கலாம். என்னதான் யார் தடுத்து நிறுத்தினாலும் சரி, கர்த்தர் ஒரு காரியத்தை வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும்னு முடிச்சிட்டாருன்னா, அவர் நினைவு வச்சுட்டாருன்னா கொண்டு வந்து விடுவார். எப்படி அந்த எசேக்கியால் ராஜாவுக்கு
அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து அந்த பிளவையின் மேல் போடுங்க சுகமாகும்னு சொன்னது போல் வைத்திருக்கிறார். அவர் கையில் இருக்கிறது. நாம் அன்றாடம் ஜெபிக்கும் போது அவர் பரிகாரியாக மாற முடியும். பரிகாரமாக ஒரு சேறு உண்டாக்கி கண்களில் பூசினது போல் செய்ய முடியும். கர்த்தரால் முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். அவங்க என்ன ஸ்கேன் எடுக்கட்டும், இல்லைனா எக்ஸ்ரே எடுக்கட்டும், இல்லைனா ஃபுல் பாடி செக்கப் பண்ணட்டும், அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன இருக்கும், ஆண்டவர்கிட்டேருந்து எனக்கு என்ன வரும், ரட்சிப்பு உண்டாகும். சில நேரத்தில் வியாதிகள் வருகிறதுக்கு காரணம் என்னன்னு கர்த்தர் வந்து கனவில் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆனால் என்ன செய்ய முடியல, ஆனாலும் என்னால் உடனே எழுந்துக்க முடியல. ஒருவேளை போஸ்ட் பண்ணி நம்முடைய குடும்பத்தினர் கூட்டிகிட்டு போகலாம். நமக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் என்னுடைய ரட்சிப்பு எங்கேருந்து தான் வரணும், தேவன்கிட்ட இருந்து தான் வர முடியும் என்று சொல்லி நாம் அவரையே நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நம்மளை தள்ளாட விட மாட்டார். நீதிமான்களை கால்களை தள்ளாட விடாத தேவன். நம்ம நினைக்கிறோம், அவ்வளோதான் படுத்துட்டோம், இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான் அந்த கடன் சுமை என்னை அப்படி அழுத்தி போட்டுருச்சு. சில பேர் சொல்லுவாங்க, இத்தனை நகையும் நான் இழந்து போயிட்டேன், எனக்கு நகையே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதன் மேலே விருப்பம் உள்ளவர்கள் ஒருவேளை தேவன்கிட்ட கேட்டால் கொடுப்பார். அவர்களை ரட்சிப்பு யார்கிட்ட இருந்திருக்கு, அவருடைய உயர்வு யார்கிட்ட இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 35:7 முதல் 19 கூட நம்ம வாசிக்கும் போது, எதற்காக நமக்கு எதிரிகள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகம் உன்னையை பகைச்சதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பகைத்ததென்று நீ அறிந்து கொள்ளுன்னு சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட இந்த காரியத்தில் நம்ம சங்கீதத்தில் தான் நிறைய தாவீது அப்படியே அழுது புலம்பி சொல்லுகிறது போல் அடுக்கடுக்காக சொல்லுவார். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை விட்டதே கிடையாது. அவர் மீது நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த விசுவாச அறிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக அவ்வளவு மைன்யூட்டாக ஆண்டவருக்காக ரொம்ப ரொம்ப தெளிவாய் தேவன்கிட்ட என்ன செய்வார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கும்போது 35ஆம் சங்கீதம் 7 முதல், முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியிலே ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அப்போ பாருங்கள், நம்ம போகிற பாதையில் படுகுழி வெட்டி காத்திருக்கிறதுக்கு கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்தவர்களுக்கு அநேகர் வந்து எதிரியாக இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க. ஜென்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒரு தவறை பண்ணுவாங்க, ஆனால் லேடிஸ் மட்டும் என்ன செய்வாங்க, தவறை ஒன்றா சேர்ந்து செஞ்சாலும் எப்போ காண்பித்து கொடுக்கணும்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கி நமக்கு பெண்கள் உபவாச ஜெபம், அதனால தான் இந்த பாயிண்ட் எனக்குள்ளே வருது நான் நம்புகிறேன். அதில் நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, முகாந்திரம் இல்லாமல், நான் தப்பு பண்ணல, முகாந்திரமே இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியிலே ஒளித்து வைத்தார்கள். இது தேசமெங்கு நடக்கிற காரியம் தானே, உலகமெங்கு நடக்கிற ஒரு காரியம்தான். அதுவும் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நடக்கிற ஒரு காரியம்தான். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யார் மறைவாய் வைத்த வலையை வச்சிருக்கிறாங்களோ அவர்களே அதில் விழட்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. என் ஆத்துமா என்ன செய்யும், அதை பார்க்கும்போது கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சிறுமைப்பட்டவனை ஆண்டவர் என்ன செய்வாரா, அவனிலும் பலவானுடைய கைக்கு. இன்றைக்கி நமக்கு தான் முடிஞ்சால் 2 திட்டிடுவோம், அடிச்சிருவோம், ஆனால் நம்மளால் முடியலை. அப்போ என்ன செய்கிறது, நம்மிலும் பலவான்களாக இருக்கிறாங்களே, நம்ம பார்த்து 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 புலம்புகிறதும் அழுகிறதும் கண்ணீர் வடிக்கிறதுமா ஒருவேளை காணப்படலாம். அவள் எத்தனை பலவானாக இருந்தால் என்ன, ஆனால் சிறுமைப்பட்டிருக்கிற நம்மை என்ன செய்வாரா, ஆண்டவர் வந்து நம்முடைய கரத்தை பிடித்து அவர் என்ன செய்வாரா, தூக்கி விடுகிற தேவன். சிறுமைப்பட்டவர்களை அவர்களிலும் பலவானுடைய கையிலிருந்து அவர் என்ன செய்கிறாரா, காப்பாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிற கைக்கும் தப்புவிக்கிற உமக்குப்பானவர் யார் ஆண்டவரே. இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா மறைவான வலைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். அவரோடு பேசும்போது, நம் காரியங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். சங்கீதம் 91:11 முதல் 13 கூட, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதல் கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வல்சற்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆண்டவருக்கு என்ன ஒரு வழக்கம்னா, தனது பிள்ளைகளுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும் ரொம்ப ஆசை.
அவர் எல்லாம் செய்து முடிச்சுட்டு சொல்கிறார், இப்போ நீ மிதி அப்படி சொல்கிறார். நான் உனக்கு பவர் கொடுத்துருக்குறேன், வல்லமை கொடுத்துருக்குறேன், நீ என்னுடைய மறைவில் தான் இருக்கிற, நான் உன்னை கரத்தில் ஏந்தி கொள்ள, நீ மிதி என்று சொல்லுகிறார். சத்துருக்களுடைய பிடரியை முகாந்திரம் இல்லாமல் எழுமையுள்ள சத்துருக்களுடைய பிடரியை என் கரத்திலே தேவன் கொடுத்தார், என் முன்பு போட்டார் என்று சொல்லிலாம் தாவீது நிறைய இடங்களில் சொன்னதை நாம் பார்த்துருக்கிறோம். 2 சாமுவேல் 22:40 முதல் 51 கூட வாசிக்கும்போது, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். இதுதான் ஆண்டவருடைய, நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நோக்கி பார்க்குற ஒருத்தர் ரட்சிப்பு தரதுக்கு இல்லை, கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க, அங்கே கூட உத்தரவு இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கவலைப்படாத, உன் பாதங்களை ஏந்தி கொள்ளுகிறேன், உன் பாதங்களுக்கு நான் தேவையான பலனை கொடுக்கிறேன், உன் பாதம் கல்லில் இடாதபடி தூதர்களுக்கு அனுப்புகிறேன், உன் பாதம் சறுக்குகிறது என்று சொல்லி சறுக்கி எங்கேயோ விழுந்து அடிபட்டு விடாதபடி அந்த இடத்துல கரத்தால் நான் தாங்குகிறேன், ஏந்துகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கும்போது, அவர் என் கன்மலையானவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர். 47 அவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். இன்றைக்கி எத்தனை இடத்துல அநியாயமாய் துன்புறுத்துகிற காரியம் பார்க்கும்போது கண்கள் கலங்கி போகுது. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பொல்லாத சத்துரு யார் யாருடைய மனதையும் சிந்தையும் கூலி பொருந்தி கொண்டு விரோதித்து வர வைக்குதோ, அவளை முழங்கால்களை முடங்க வைக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி மனம் சோர்ந்து போகாத படிக்கு நம்ம என்ன செய்யணும், வசனங்களை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு நாம் ஜீவிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். அவரே சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு தப்புவிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம். அதனால் இன்று என்னுடைய பாதம், என்னுடைய கால்கள் தள்ளாடி போகுதே. ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு இருக்கீங்களா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா மலைகளின் மேல் இந்த நற்காரியங்களை, சுவிசேஷத்தை நல்ல காரியமாக, நல்ல செய்தியாக யார் யாரெல்லாம் அதை எடுத்து செல்லுகிறார்களோ அவருடைய பாதங்கள் அவ்வளவு மலைகளின் மேல் அழகாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி இன்னைக்கு தீமை செய்கிறதுக்கு விரைந்தோடும் கால்களை நம்ம விட்டுட்டோம்னா, நன்மை செய்ய பழகணும்னா, நன்மை செய்ய நம்ம முந்தி கொண்டோமானா, இன்றைக்கி தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தள்ளாட விடவே மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதே கிடையாது, உன்னை எப்போதும் உன் மேலே நான் நோக்கமாகவே இருக்கிறேன். முட்களுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்தைகளுக்குள் எனக்கு பிரியமானவள் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. இன்றைக்கி பெண்களாகி இன்றைக்கி நம்ம உபாச ஜபத்துக்கு போக போகிறோம். அப்போ நம்ம இன்றைக்கி எந்தெந்த நெருக்கங்கள் வழியாக கடந்து போகிறோம், சொல்ல முடியாத பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். வாலிப பிள்ளைகளால் நெருக்கம், சிறு பிள்ளைகளால் நெருக்கம், ஒருவேளை பல சொந்தங்களின் மூலம் நெருக்கம், எல்லாம் இருந்தாலும் இந்த நெருக்கத்து நடுவில் தான் ஆண்டவர் உங்கள் கூடயே இருப்பார். எனக்கு பிரியமானவள் அங்கே தான் இருக்கிறார், எனக்கு என்ன வேலை, அந்த பிரியமானவளோடு இருந்து அவளுடைய நீதியை வெளிப்படுத்த பண்ணுவது தான் என்னுடைய ஒர்க்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த நாளுக்காக நன்றி. காலையிலே உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒரு சில ஊழியங்களிலே சகோதரர்கள் கூட கடந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். வாலி பையன்க போகலான்னு நான் நினைக்கிறேன்ப்பா. நான் எங்களுடைய ஊழியங்களில் பெண்கள் நாங்கள் ஆண்டவரை இந்த நாளை எங்களுக்கு விசேஷித்து கொண்டு நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே யார் எப்படியெல்லாம் விதத்தில் இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போனாலும் கர்த்தரவளை சிறையிருப்புகளை மாற்றுங்க தகப்பனே. அன்பு தெய்வமே, ஆண்டவரே அவளை கால்கள் தடுமாறாதபடி பாதை அகலமாக்குகிறவர், கிருபையினால் தாங்குகிறவர், முகாந்திரம் இல்லாது வலை விரித்த அந்த வலைகள் கண்ணிகள் குழிகளுக்கு விலக்கி காக்கிறவர் தகப்பனே. மை சோத்திரிக்கிற மான்கால்கள் போல மாற்றுகிறவர், பூமியில் உயர்ந்த இடங்களிலே குடியேற பண்ணுகிறவர். ஆண்டவரே நமக்கு கொடானு கொடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே வெண்கல பாதங்களுக்கொத்தான உமது பாதங்களைப் போல
கிருபையினால் எங்கள் பாதங்களை மாற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் தளர்ந்து போன கைகளை, தள்ளாடு முழங்கால்களை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இன்று சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஆராதனைக்கு கடந்து போகவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து எலியாவின் தேவன் எப்படி பதில் அளித்தீரோ அதே மாதிரி இன்று எங்களுடைய அவங்களுக்கு பதில் கொடுத்து நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அளவில்லாத அபிஷேகத்தினாலும் அக்கினியினாலும் குடும்பங்களை கட்டு எழுப்புகிற கிருபைகளினாலும் புதிய எண்ணெயினாலும் புதிய அக்கினியினாலும் புதிய வெளிப்பாட்டு கிருபைகளினாலும் எங்களை நிறைத்து எங்கள் குடும்பங்களுக்கு கொண்டு சென்று, தேசத்துக்கு கொண்டு சென்று, சபையிலிருந்து ஆண்டவரே பல நாடுகளுக்கு கொண்டு சென்று ஆண்டவரே எங்களை பயன்படுத்த போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். அது பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தூர இடங்களில் எங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்கு எதிரான கிரிகளை அழித்து அவர்களை வேறு பிரித்து உமது கரங்களில் எடுத்து பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.